9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாநிலம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களுடன் செய்தியாளர்கள் சென்னையிலிருந்து கீதன், நெல்லையிலிருந்து சிவமணி, கோவையிலிருந்து குருசாமி இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். நிலையில் இருந்து நம்முடைய செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். நிலையை பொறுத்தவரைக்கும் நேற்று கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எந்த அளவுக்கு போராட்டத்தை நடத்தினர், அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது தொடர்பான தகவல்களை தந்தீர்கள் சிவமணி. இன்றைய தினம் எங்கெல்லாம் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது, எத்தனை பேர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 25,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்காங்க. இதில் ஒரு 60% மேற்பட்டவர் நேற்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்னைக்கு 2வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. 2வது நாளாக திருநெல்வேலி தாலுகா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தாலுகா அலுவலகம் முன்பு அவர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏராளமான பெண்கள் உள்ளிட்டோர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனை அடுத்து திருநெல்வேலி தென்காசி சாலையில் அவங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்களுடைய அந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அந்த அரசு தங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக 9 அம்ச கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றும் வரை தங்களுடைய காலவரையற்ற போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக்சுவலி இது அவங்க நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில பள்ளிகள் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2214 பள்ளிகள் இருக்கு. இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி, பல்வேறு இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தொடர்ந்து மூடி இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. ஒரு சில பள்ளிகளில் ஒரு சில ஆசிரியர்கள், ஓராசிரியர்களை மட்டும் வைத்து பள்ளிகள் நடத்தக்கூடிய நிலை காணப்படுகிறது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜவஹர் பள்ளி, இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளி இன்றைக்கு மூடப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு நேற்றைக்கு 60% பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்ட நிலையில இன்றைக்கு 2வது நாளாகவே திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 7 இடங்களில், திருநெல்வேலி, தென்காசி, வள்ளியூர் உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட போராட்டத்தினுடைய அவங்கள்ட்ட இது குறித்து கேட்போம். சொல்லுங்க சார், இந்த போராட்டம் எந்த அளவில் இருக்கிறது? நேற்றைக்கு விட தொடர்ந்து 2வது நாளாக போராட்டம் இருக்கு, அது குறித்து சொல்லுங்க. இந்த போராட்டம் என்பது 2வது நாளாக முதல் நாளை விட கூடுதலாக ஊழியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர்கள், உதவி வேளாண்மை அலுவலர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் ஊழியர்களுடைய, ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இந்த ஊழியர்களுடைய, ஆசிரியர்களுடைய உணர்வுகளை புரிந்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மாணவர்களுக்கான கல்வி பாதிக்கப்படுகிறது, மக்களுக்கான பணிகள் பாதிக்கப்படுகிறது. வருவாய்த்துறை அலுவலகங்களும் தமிழகம் முழுவதும் முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சித்துறை அலுவலகங்கள், இன்றைக்கு வணிக வரித்துறை அலுவலர்கள், ஜிஎஸ்டி கணக்கு இன்றைக்கு பார்க்க முடியாது. மருத்துவமனை ஊழியர்கள் என்று கேந்திரமான மக்கள் பயனடையக்கூடிய அத்தனை பலன்களும் தடைபட்டிருக்கிறது. அதாவது மாணவர்கள் பள்ளி, அதாவது பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் பொதுவாக அதிகமான பள்ளிகளை கொண்ட மாவட்டம். இந்த மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. மாணவர்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த போராட்டத்தில் வடிவதை மாற்றுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா? இதுக்கு அது குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசு மிக மோசமாக மாற்று நபர்களை கொண்டு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான கற்பித்தல் பணிகளும் நடைபெறவில்லை. பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் இருக்கிறார்கள். அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தால் ஆசிரியர்கள் விடுமுறை நாட்கள் உட்பட கூடுதல் நாட்கள் பணி செய்து மாணவர்களை பரீட்சைக்கு தயார் செய்வார்கள். நிச்சயமாக. அதாவது அவங்க சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். அரசு அதுக்கு மாற்று ஆசிரியர்களை கொண்டு பள்ளிக்கூடங்களை இயக்குவதற்கு நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. ஆக்சுவலி நிச்சயமாக சிவமணி, நிலையை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினத்தை ஒப்பிடும்போது இன்றைய தினம் அதிகமான பணியாளர்கள் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைகிறார். கோவையை பொறுத்தவரைக்கும் போராட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறது, இந்த போராட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம் குருசாமி.
9 அம்ச கோரிக்கைகள், அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டமானது இன்று 2வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தற்போது மறியல் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மறியல் போராட்டத்தில் தற்போது ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பங்கேற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது கைதாகி கொண்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சொல்லுங்க, நீங்க என்ன கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் பண்றீங்க? நீங்க உங்களுடைய போராட்டம் மாணவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கு பெரிய குற்றச்சாட்டு. மாணாக்கர் நலன் பாதிக்கணும் அப்படின்னா மக்கள் நலன் பாதிக்குது இல்லையா? நாங்க மாணாக்கர் நலன் கருதி தான் இவ்வளவு நாள் நாங்க கிளாஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கையினால எங்களுடைய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம். புரிஞ்சுதுங்களா? செங்கோட்டையன் சார் சொன்னாரு மாணாக்கர் நலன் பாதிக்கப்படுதுன்னு. தொகுதியில எல்லாம் மக்கள் நலன் பாதிக்கப்படுது. மக்கள் அத்தனை பேர் வந்து கேட்டா என்ன ஆகுறது நிலைமை இல்லைங்களா? அதாவது நம்ம இந்த அம்ச கோரிக்கை வந்து சும்மா கிடையாது. ஒரு 2 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். அந்த 2 வருஷத்துக்கு ஒரு விடுதலை. இப்ப வந்து மாணாக்கர் நலன் கேட்கறாங்க. நீங்க 2 வருஷமா சிந்திக்காதனால தான் இன்னைக்கு நாங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அவஸ்தை நிலை கொண்டு வந்ததே அரசாங்கம் தான். இதுக்கு முழு காரணமே அரசாங்கம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் போராட்டம் வலுக்கதான் செய்யுமே ஒழிய இது வந்து என்னைக்குமே குறையாது. நாங்க நம்ம இதுல மன போராட்டத்தை எச்சா கொண்டு வந்து எல்லாத்தையும் நாங்க இழுக்கதான் போறோம். எல்லாருமே வரது ரெடியா இருக்காங்க. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர் ஒருவது மனக்குமுறலை கேட்டிருப்பீர்கள். அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பள்ளிகளிலிருந்து கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஊழியர்களும் ஏராளமான பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து ஊழியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மக்களுக்கு சேர வேண்டிய பணிகள் எல்லாமே வந்து தடைபட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய பாதிப்புக்கு என்ன பதில் சொல்றீங்க? மக்களுடைய பாதிப்பு என்பது எங்களுடைய போராட்டத்தை மட்டுமே இல்லை. இதுக்கு அரசாங்கம் முதல் காரணம், முற்றிலும் அரசாங்கம் தான் காரணம். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த கோரிக்கைகளை பல்வேறு விதங்களிலே பல்வேறு வடிவங்களை அரசின் கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். இருந்த போதிலும் எதையுமே ஏற்றுக்கொள்ளாது, கவனிக்காது. இன்றைக்கு வந்து அரசு ஊழியர்கள்லாம் இது காரணம் சொல்றது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பொறுப்பும் இந்த தவறுக்கும் அரசு தான் காரணம். அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 வருடங்களாக போராடி கொண்ட போராட்ட ஊழியர்கள் நாளைக்கு எந்த முடிவுக்கு செல்வார்கள், இதனால் யாருக்கு பாதிப்பு வரும், அந்த பாதிப்பு வராமல் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சிறிதும் கூட சிந்தித்து பார்க்காமல் கடைசி நேரத்தில் அரசு ஊழியர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் பழியை சுமத்துவது என்பது இந்த கோரிக்கைகள் என்பால் இருக்க நியாயத்தை உணராமல் தன்னுடைய கடமையிலிருந்தும் பொறுமையும் அரசாங்கம் தப்பிச் செல்கின்றது என்பதுதான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தற்போது கைதாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் தற்போது தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கோவையை பொறுத்தவரைக்கும் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜிஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தற்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலையை பார்த்தோம். தொடர்ந்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதன், சென்னையில் எந்த பகுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். முதல் போராட்டத்தை துவங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் கட்டடத்தை வாயில் அமர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அதே போல 21 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் ஆகிய 2 கோரிக்கைகளை மிக முக்கியமாக வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் அங்கிருந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தையும் அவர்கள் நடத்துகின்றனர். சாலை மறியல் போராட்டமாக சென்று அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். தொடர்ந்து அரசு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்து நாம் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களிடமே கேட்கலாம், அரசு உங்களுடைய போராட்டத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? எந்த அளவுக்கு அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்து போராட்டம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் 2வது நாள் இருக்கு. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிஎம்ஓ மினிஸ்டர்ஸ் யாருமே வந்து கூப்பிட்டு பேசல. பாத்தீங்கன்னா சோ அந்த தீவிர ஆடம்பிரதான் ஒன்றும் பேசுவாங்க நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா பரீட்சை வரும்போது மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய போராட்டம் அமைந்திருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. இல்ல பல முறைக்கு பண்ணும்போது இதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவ்வளோ கன்சர்ன் இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு பேசிருக்கணும். பாத்தீங்கன்னா இதுவும் கூப்பிட்டு பேசவே முன் வர மாட்டேன்றாங்க. பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போது, அட்லீஸ்ட் இப்போ தான் கூப்பிட்டு பேசலாம், அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல கன்சர்ன் தான் இருக்கும். இது வந்து எதுவும் பாதிப்படைய போது கிடையாது. பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு பேசணும், இல்லை போறது தான் வரப்போகுது. பாத்தீங்கன்னா வணக்கங்களை தெரிவித்து கொள்கிறோம்.
தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்தப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதன் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகத்தின் பல பகுதிகளில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் நெல்லையிலிருந்து சிவமணி, கோவையிலிருந்து குருசாமி, சென்னையிலிருந்து கீதன் தர கேட்டோம். உங்கள் மூவருக்கும் நன்றி.